அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 9ஆம் வகுப்பு தமிழ் 50 வினாக்களும் ரொம்ப முக்கியமானவை. இதிலிருந்து கண்டிப்பாக டெட் எக்ஸாமுக்கு கேட்கப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி. இரண்டாவது, நடுவண் அரசு அறிஞர் அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. மூன்றாவது, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்ககால நூல் கலித்தொகை. நான்காவது, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஐந்தாவது, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். ஆறாவது, நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் திருவள்ளுவர் எதற்கு முதலிடம் தருகிறார்? நீர். ஏழாவது, சேக்கிழார் காலம் கிபி டேஷாம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு. எட்டாவது, ஜப்பானியர்கள் யாருடைய தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினர்? மோகன் சிங். ஒன்பதாவது, முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் வகுத்தவர் யார்? கோர்டன் ஆல்பர்ட். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார்? 91 நாட்கள். 11வது, கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003ஆம் ஆண்டு. 12ஆம் கேள்வி, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? அப்துல் கலாம். 13வது, திருவள்ளுவர் குறிப்பிடும் சிறந்த செல்வம் எது? கேள்வி. 14வது, இந்திர விழா எந்த நகருடன் அதிகம் தொடர்புடையது? புகார் நகரம். 15வது, தவறான இணையை கண்டறி. இதில் தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா பணிலம் முத்து. இதுதான் பார்த்தீங்கன்னா தவறான இணை. மற்றது எல்லாமே கரெக்டு. 16வது, 5 மீட்டர் வெட்டினான் என்பது டேஷ் ஆகுபெயர்? நீட்டல் அளவை. 17வது, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என கூறும் நூல் எது? புறநானூறு. 18வது, நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் யார்? தெரன்ஸ். டெல்லி சலோ, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என முழங்கியவர் யார்? நேதாஜி. 20வது, மனிதன் கீழ்கண்ட எதன் மூலம் முதலில் தன் எண்ணங்களை பிறருக்கு தெரிவித்தான்? மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓசைகள், ஓவியங்கள். இது எல்லாமே, இவை அனைத்துமே கரெக்டு. 21வது, பொறுத்துக. பாருங்க, காடுகளுக்கு கரும்பு வரும், சோலைகளுக்கு அரும்புகள் வரும், பக்கங்களுக்கு குவளை மலர்கள் வரும், வயல்களுக்கு சங்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. பெரிய புராணம் நீர்நாடு என குறிப்பிடுவது சோழ நாடு. 24வது, சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் டேஷ் சிறிய வேர்கள்? 5 சிறிய வேர்கள். 25வது, இமயத்துக்கோடு உயர்ந்தன என்று இமயமலை பற்றி சிறப்பித்து கூறும் நூல் புறநானூறு. 26வது, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் யார்? நேதாஜி. 27வது, நாறுவை என்ற சொல்லின் பொருள் முளைப்ப. 28வது, கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் எந்த விருதினை பெற்றார்? பத்மபூஷன். 29, தவறான இணையை கண்டறி. குழை அருவி. இதுதான் பார்த்தீங்கன்னா தவறான இணை. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட். 30வது, வெந்தாடி வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார். நிலத்தை 5 வகையாக பிரித்தவர் தொல்காப்பியர். 32, பெரிய புராணம் குறிப்பிடும் குவளை மலர்களின் நிறம் கருப்பு. 33வது, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி என்றவர் யார்? பெரியார். 34, டோக்கியோ கேடட்ஸ் பிரிவுக்கு நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் எண்ணிக்கை? 45. 35, ஏரியை கண்மாய் என்று கீழ்கண்ட எந்த மண்டலத்தின் நிலப்பகுதியில் அழைக்கப்பட்டது? பாண்டிய மண்டலத்தில். 36, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படை பிரிவின் பெயர் ஜான்சி ராணி. 37, படுதிரை வையம் பாத்திய பண்பே
பாடலடி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். 38 பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978. 39 சான்றோர்கள் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என கூறும் நூல் புறநானூறு. 40 கண்மாய் என்பதன் வட்டார வழக்குச் சொல் கம்மாய். 41 சிற்பங்களை அவற்றின் உருவ அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக. தமிழகத்தில் ரோமானியர்கள் பழங்காசுகள் கண்டறியப்பட்ட இடம் கோவை. 43 முத்தொள்ளாயிரத்தின் பாவகை வெண்பா. 44 எழுந்தது துகள் என்றனர் மார்பு பாடலடி இடம்பெறும் நூல் கலித்தொகை. ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் யார்? விக்ரம் சாராபாய். 46 கல்லணையின் நீளம் எத்தனை அடிகள்? 1080. 47 உணவெனப்படுவது நிலத்தொடு நீரை என கூறும் சங்ககால பாடல் புறநானூறு. 48 இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். 49 முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா கோலாலம்பூர். 50 எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? சென்னை.